ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஃபி X1+ அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைலில் டிஸ்பிளே சால்டரிங் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மொபைலில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் அதாவது உங்களுக்கு டிஸ்பிளே தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், புது டிஸ்பிளேவை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதாவது சால்டரிங் டைப் டிஸ்பிளேவை எப்படி டீசால்டர் பண்ணிவிட்டு எப்படி சால்டர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதான் நம்மளோட சால்டர் டைப் டிஸ்பிளே, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணலாம். எப்பயும் போல் ஒரு டீசால்டர் பண்ணுறதுக்கு இல்லை சால்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்டரை வச்சு, அதாவது நம்மளோட சால்டர் ஸ்டேஷனை வச்சு தான் நான் டீசால்டர் பண்ண போகிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ளோயரை வச்சும் பண்ணுவாங்க. நம்மளும் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளோயரை யூஸ் பண்ணி பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் வந்து ஹீட் ஆகும்போது மெல்ட் ஆயிரும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சால்டர் அயனை வச்சு தான் என்ன பண்ண போகிறேன், ஹீட் பண்ணி ஸோ அந்த பழைய டிஸ்பிளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், டீசால்டர் பண்ண போகிறேன். ஸோ அந்த மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்து நண்பர் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ சால்டரில் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 350 டிகிரி வச்சுருக்கேன். ஸோ அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த பழைய சால்டர் ஸ்ட்ரிப்பில், அதாவது நம்மளோட அந்த ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே ஸ்ட்ரிப், அதில் வச்சு ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லெட் மெல்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பானது நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். ஸோ அதனால் நம்மளுக்கு டிஸ்பிளேக்கு எந்த ஒரு டேமேஜ் இருக்காது. இப்போ ஒரே இது ஒர்க்கிங் எடிஷன் இன்னொரு மொபைலேருந்து எடுத்து வைக்கும்போது சால்டர் அயன் வச்சு பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டீசால்டர் வச்சு எக்ஸஸ் அதாவது பழைய லெட்டை நான் என்ன பண்ண போகிறேன், ரிமூவ் பண்ண போகிறேன். ஏன்னா புதுசாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணி ஸோ அது மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் நம்மளோட புது டிஸ்பிளே சால்டர் பண்ண போகிறோம். சால்டர் பண்ணி நம்ம ஆன் ஆகிறதையும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக லைவாக காட்டுறேன். ஸோ நம்ம டீசால்டர் விக்க வச்சு கரெக்டாக அந்த பேரில் இருக்கக்கூடிய லெட்டை மட்டும் ஹீட் பண்ணாலே அதே 350 டிகிரி தான். ஸோ எந்த ஒரு லெட்டை மெல்ட் பண்ணுறதுக்கும் அதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 340 370 வரைக்கும் வைக்கலாம். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 350 தான் வைப்பேன். 350 வச்சு தான் எந்த இதுனாலும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணி புதுசாக அந்த இடத்துல லெட் பேட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அந்த பேட்ஸில் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ முக்கியமான க்ளீன் பண்ணும்போது நிறைய பேர் பேடை வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ அது டேமேஜ் பண்ணாமல் எடுக்கணும். ஒருவேளை டேமேஜ் ஆகிட்டுனா அந்த பேட் ஜென்ரேட்டிங் பற்றியும் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸ் சொல்லி கொடுக்குறோம். அதையும் வீடியோஸ்லையும் போட்டிருக்கு. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண, பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. மறுபடியும் அதே சால்டர் அயனை வச்சு ஸோ அந்தந்த பேட்ஸில் நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட அந்த லெட் பேடை வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். ஸோ எந்த ஒரு பொருள் ரிமூவ் பண்ணுறதுனாலும் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் ரொம்ப முக்கியம், ஹீட் அப்சர்வ் பண்ணுறதுக்காக, சரிங்களா? ஸோ மறுபடியும் அந்த டிஸ்பிளே கனெக்டரை கரெக்டாக அந்தந்த ஸ்ட்ரிப்புக்கு நேரம் நான் என்ன பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சால்டர் அயனை வச்சு தான் மறுபடியும் ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். அந்த இடத்துல ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டும் என்ன ஆயிரும் அப்படின்னா, பாண்ட் ஆயிரும். ஸோ நான் சால்டர் பண்ணிட்டு இப்போ கம்ப்ளீட் ஃபினிஷிங்காக மறுபடியும் என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு பிபிடி பேஸ்ட். அப்போ தான் நம்மளுக்கு ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகும். நம்ம நார்மலாக கீழே வச்சுட்டு தேய்க்கும் போது ஒரு சில இது பார்த்து பேட் வந்து டச் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் டிஸ்பிளே வந்து ஒயிட் டிஸ்பிளே வரும், இல்லை டிஸ்பிளே ஆன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும். நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், நம்மளோட சால்டர் பேஸ்ட் வச்சுட்டு மொத்தமாக மறுபடியும் சால்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளோட டிஸ்பிளே வந்து சால்டர் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை உங்களுக்கு டர்ன் ஆன் பண்ணி காட்டுறேன். இதுதான் ஒரு சால்டரிங் டைப் டிஸ்பிளே வரக்கூடியது நம்ம சால்டர் பண்ணுற மெத்தட். ஸோ மொபைல் ஃபோனை க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டார்டிங்லேயே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆனது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ அதே டிஸ்பிளே நான் என்ன பண்ணியிருக்கேன், அதாவது புது டிஸ்பிளே நான் சால்டர் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் ஏதாச்சும் நம்ம கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.